திருச்சீற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. பாடலை கேட்கும் முன்பாக கோளறு பதிகத்தின் பின்னணி வரலாற்றை அறிந்து கொள்ளலாம். பாண்டிய நாட்டரசன் நெடுமாற பாண்டியன் சமண சமயத்தை சார்ந்திருந்தான். அந்த செய்தியை மங்கையர்க்கரசியார் வாயிலாக அறிந்த திருஞான சம்பந்தர் மதுரைக்கு புறப்பட்டார். நாளும் கோளும் நலமாக இல்லை என்று கூறினார்கள். ஆனால் அவர் மனம் தளரவில்லை. ஏனெனில் உமையொரு பாகன் உள்ளத்தில் உறைந்திருந்தான். கிரகங்கள் நல்லதே செய்யும், நல்லதே செய்யும் என்று உறுதியுடன் 10 பாடல்களை பாடி மதுரை மாநகரை அடைந்தார். பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை அகற்றி அவனை சிவபக்தனாக மாற்றினார். அதனால் வெகுண்ட சமணர்களை அனல் வாதத்தாலும் புனல் வாதத்தாலும் வென்றார். இவ்வாறே பிறந்தது அருள் தரும் கோளறு பதிகம். ஒவ்வொரு பாடலின் முதல் 2 அடிகளிலும் இறைவனின் திருவுருவத்தை வர்ணிக்கிறார் சம்பந்தர். அப்படிப்பட்ட திருவுருவை என் உள்ளத்தில் ஏந்தியுள்ளேன், என்னை அணையும் கோள்கள் கூட நல்லதையே செய்யும் என்று உறுதிமொழிகிறார். அதனால் கோளறு பதிகத்தை வெறும் வாயால் ஓதுவது போதாது. இறைவனின் திருவுருவத்தை மனதில் நிறுவி பாராயணம் செய்தால் பலன் நிச்சயம். சாதாரணமாக சம்பந்தர் பாடிய பதிகங்களில் கடைசி பாடலில்தான் பலன் கூறப்படும். ஆனால் கோளறு பதிகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் பலன் கூறப்பட்டுள்ளது. இது இந்த பதிகத்துக்கே உரிய அற்புத சிறப்பு. இந்த பதிகத்தை அனுதினமும் ஓதும் பக்தர்களுக்கு நாள்கள், கோள்கள், தீயவர், இடி, மின்னல், பூதம், கடல், யமன், யமதூதர், சிங்கம், புலி, யானை, பன்றி, பாம்பு, கரடி, அக்கினி, வினை, திருமால், பிரமன், தேவர்கள், சிறு தெய்வங்கள், காலம், மலை, வெப்பு, குளிர், வாதம், பித்தம் இவை அனைத்தும் நல்லதையே செய்யும். மேலும் இந்த பதிகத்தை ஓதும் அன்பர்கள் விண்ணுலக தேவர்களின் மேம்பட்ட நிலையை அடைவார்கள். சிவகதி, சிவசாரூபம், முக்தி இவை யாவும் அவர்களுக்கு அருளப்படும். கோளறு பதிகத்தை அன்போடு பாடி வழிபடும் அடியார்களுக்கு இறைவன் நிழல் போல துணை நிற்பான், அருநெறி காட்டுவான், பக்தியை வளர்ப்பான், உயர்நிலைக்கு கொண்டு செல்வான், மங்கை ஒரு பாகனாக தோன்றி அருள் புரிவான். எங்கே பிறந்தாலும் எந்த நிலை வந்தாலும் தன் அடியவர்களை முக்கண் பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வாருங்கள், இனிய பக்தி பாடலை கேட்டு மகிழ்வோம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்தென
முடிசூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் கோளறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மங்கை ஒரு பாகமாக விட ஏறு செல்வன் அடைவான் ஒப்பிளமதையும் அப்பு முடி மேல் அணிந்த உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மடவாள் தனோடும் உடனாய் வாழ்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன் தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேணமாகும் பரநாரிப்பாகன் பசுவேறு மெங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் மலர் மிசையோன்